545 பார்க்கலாம். கீழே அதிகாரி, மாவட்ட அதிகாரி யாருக்கு இருந்து போய் அனுப்புறாரு? மில்லுக்காரங்களுக்கு அனுப்புறாரு. கண்டிப்பா அனுப்புறோம். ஏன்னா மில்லுல இருந்து அந்த நெல்லை எடுத்து வந்து அரைக்கணும். டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டருக்கு அனுப்புறோம். கந்தசாமி என்பவர் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் அவருக்கு அனுப்புறாரு. பக்கத்திலேயே ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணன் டிரான்ஸ்போர்ட் அவருக்கும் அனுப்புறாரு. அவர்தான் சப் கான்ட்ராக்டர். சப் கான்ட்ராக்டருக்கு சேர்த்து அரசு அதிகாரி அனுப்புறாங்க. என்ன அர்த்தம்? சைன் போட்டு அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியுது ஸ்கீம்ல எந்த வேலையும் பண்ணல, இது எல்லாம் சப் கான்ட்ராக்ட் தான் பண்றாங்க. ஆனா விதி என்ன சொல்லுது? சப்லெட்டிங் விதி என்ன சொல்லுது? சப் கான்ட்ராக்ட் பண்ணா அடுத்த நிமிஷம் என்ன கேன்சல் பண்ண முடியும். செக்யூரிட்டி டெபாசிட் 5% வாங்கணும். இவங்க கிட்ட பணமா வாங்கணும்னு விதி இருக்கு. பணம் தேவையில்ல. அவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுக்கு ஒரு 5% பேங்க் கேரண்டி கொடுத்தாங்களா, அதையே இதுக்கு வச்சுக்கோங்கன்னு காணொலி வாயிலாக நாங்க இந்த திருவாரூர் மாவட்டத்துடைய ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். திருவாரூர் மாவட்டத்துடைய ஆர்டர் நம்ம வச்சிருக்கிறோம். நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னாலும் தெரியும். அதுல என்ன போட்டுக்கிறாங்க, அந்த அதிகாரியே போடுறாரு. ஏன்னா அவர் தப்பிச்சுக்கணும்ல, அந்த மாவட்ட அதிகாரிக்கு தெரிஞ்சிருச்சு 5% செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம பணமா வாங்கலாம், நாளைக்கு நம்ம மாட்டி போடு. அவர் எழுதிக்கிறாரு, பணி ஆணையத்தை வந்து எழுதிக்கிறாரு 5% பணமா வாங்கணும். ஆனா மெட்ராஸ்ல இருந்து ஜிஎம் பிசினஸ் வந்து காணொலி வாயிலாக பேசும்போது அவர் அட்வைஸ்ல நீங்க வந்து பேங்க் கேரண்டியே வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதன்படி நாங்கள் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு எழுதி. அப்போ எல்லா விதிகளையும் தளர்த்தி 10% கொடுக்க வேண்டியவங்க வெறும் 5% கொடுத்து சப்ளெட் பண்ணக்கூடாது. ஆனா சப்ளெட்டிங் ஃபுல்லா அலவுடு. சோ எல்லா வயலேஷனும் செய்து மக்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி இழப்பு. சோ இது வந்து சிபிஐ, இடி, ஐடி, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அமைச்சிருக்கிறோம். முதலமைச்சர் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்கள் அந்த பிரகலாத் ஜோஷிக்கு, இங்க சக்கரபாணி அவர்களுக்கு, அப்புறம் பினான்ஸ் செக்ரட்டரிக்கு பணம் இல்லைன்னு சொல்றீங்க. எவ்வளவு பணம், எவ்வளவு மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டிய பணம். அப்போ இதை வந்து அரசு வந்து புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த மிகப்பெரிய ஊழலை செய்த ஊழல்வாதிகள் மீது அது கிறிஸ்டி குமாரசாமியுடைய அந்த அவருடைய நிறுவனங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பொது ஊழியர்கள் ஸ்டேட் லெவல் கமிட்டியில இருந்து இந்த மாதிரி ஒரு டெண்டரை அப்ரூவ் செய்த அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும். கோபால் ஐஏஎஸ் முதல் அனைவரும் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும். அனைவரும் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது வரைக்கும் இந்த 992 கோடியில நம்ம 300 கோடி ஆல்ரெடி குறைச்சிருக்கோம். 300ல இருந்து 400 கோடி போயிருக்கும். ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ ரத்து பண்ணா நீங்க 500ல இருந்து 600 கோடி ரூபாய் செய்வீங்க. இப்போ ரத்து பண்ணீங்கன்னா மாவட்ட அளவில் 300 கோடி பண்றதுக்கு அவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த ரேட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு ரத்து பண்ணா கூட 600 கோடி ரூபாய் சேமிக்க முடியும். அதனால உடனடியாக ரத்து செய்து 600 கோடியாக ரூபாயை சேமிக்க வேண்டும். இழந்த பணம் எவ்வளவு நீ வரைக்கும் தேதி வைக்க வச்சிருக்கோமோ அந்த பணத்தை எடுக்க வேண்டும். இந்த 992 கோடி ரூபாய் ஊழல் மீது உடனடியாக அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறது.